8ஆம் அதிகாரம் 37வது வசனம். எல்லாவற்றிலுமே எதனால ஜெயம் கிடைக்குமா? நம்மிலே அன்பு கூறுகிறவராலே எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ஒரு வெற்றி உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால இந்த வாழ்க்கையில தோல்வி என்கிற ஒன்று நாம தேடிக்கொண்டால் தான் உண்டு. ஏன் என் வாழ்க்கையில் அப்ப தோல்வி என்பதை நாம் பார்க்க போகிறோம். அந்த தோல்வியிலிருந்து நான் எப்படி ஜெயம் எடுக்கிறது என்பதை வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ப்பு, வாழ்வு, பாடு, மரணம், உயிர்ப்பு ஒவ்வொன்றிலும் ஒரு உன்னத நோக்கம் இருந்திருக்கிறது. அவையெல்லாம் ஏற்கனவே பரிபூர்ணமாக ஒவ்வொரு அடியாக, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியுமே முன்குறிக்கப்பட்டு ஆண்டவரால் அவருடைய சித்தத்தின்படியாய் தேவாதி தேவன் அமைத்து தந்த வண்ணமாய் இருந்தது. இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் 24வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணபடிதான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அவர் நடந்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம். முதல்ல நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்முடைய தகப்பன் தன்னுடைய குமாரன் இந்த பூமியிலே ஒப்பற்றவராய் அவர் செய்கிற ஒவ்வொன்றிலும் ஒரு வித்தியாசம், ஒவ்வொன்றிலும் ஒரு உன்னதம், ஒவ்வொன்றிலுமே ஒரு மேன்மை இருக்கும்படியாய் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பிறப்பு என்று எடுத்துக்கொண்டார். எதற்காக பிறந்தார்? மத்தேயு 1 அதிகாரத்துல 21வது வசனத்துல பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாருடைய பாவத்திலிருந்தும் அவர்களை மீட்கும்படியாய் அவர் இந்த பூமியிலே பிறந்தார். ஆமென். அப்போ அவர் பிறந்ததுல ஒரு உயர்ந்த நோக்கம் இருந்திருக்கிறது. அவர் பிறந்த உடனேயே பாவத்திலே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பை தர வேண்டும் என்பதற்காகவே பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த பிறப்பிலேயே அவருடைய எப்படி அவர் பிறக்க வேண்டும் என்கிறதிலும் கூட ஆண்டவர் ஒரு உயர்ந்த நோக்கத்தை வச்சிருக்கிறார். பாவத்துல இருக்கிற எல்லாரையும் மன்னிக்கணும்னா பாவமே இல்லாம பிறக்கணும். அப்ப மனுஷ இச்சை என்பது ஒன்று அவருடைய பிறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஆகவே தான் மத்தேயு 1:23 பார்க்கிறோம். கன்னி ஒருத்தி கருத்தாங்கித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பாள் என்று பார்க்கிறோம். அப்போ அதுலயும் ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, அவர் நடந்து வந்த பாதையிலெல்லாம் எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பெஷாலிட்டிய, ஒரு நோக்கத்தை, அவர் இந்த பூமியில வந்த பொழுது பாவங்களை மன்னிக்கிறத பார்த்து பாவத்தினால சாபத்தை பெற்றுக்கொண்டு வியாதியை பெற்றுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறத பார்த்து ஜனங்க சொல்றாங்க. மார்க் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் அப்படின்னு அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா பரிசுத்த தேவனாய், முற்றிலும் பரிசுத்தராய், பாவமே அறியாத பரமன் இயேசு இந்த பூமியில, பாவ நிறைஞ்ச இந்த பூமியில காலடி எடுத்து வச்சார் பாருங்க. அதுவே எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். எனக்காகவே உயிர் தெழுந்து என்னோடு கூடவே இருக்கிறார். இதோ உலகம் முடியும் வரைக்கும் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னார். அந்த வெற்றியின் தேவன் என்னோட இருக்கும் பொழுது ஏன் எனக்கு தோல்வியின் வாழ்வு? அதை பார்க்கத்தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லைன்னா நமக்கு எதுக்கு ஆண்டவர் இயேசு? இல்லைன்னா இப்படி எதுக்கு நாம் வேத பாடங்கள், இப்படி எதுக்கு பிரசங்கங்கள்? அல்லது நம்ம வாழ்க்கையில தான் ஏன் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் பிரசங்கங்களை கேட்கணும்? ஏன் அடிக்கடி வந்து அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும்? உலகத்தார் வாழ்வது போல நீங்க வாழ்ந்து அப்படியே தோல்வியிலே மறிப்பதற்காக ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வரல. நிச்சயமா உள்ளத்துல உணர்ந்துக்கோங்க. இன்றைக்கு ஏதாகிலும் ஒரு விதத்திலே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் ஒரு மாபெரும் வெற்றிக்குள்ளாய் நடத்தத்தான் உங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ளார இருக்கும்போதுதான் அதை விட்டு வெளியே வருவீங்க. ஆமென். அதை விட்டு வெளியே வரணும்னா உங்க இருதயத்துல ஒரு விசுவாசம் வேண்டும், ஒரு நம்பிக்கை வேண்டும். அதுக்கு மேல வெற்றியின் பாதையிலே நாம் நடக்கிறதற்கு அவருடைய ஆட்சிக்குள்ளார வரணும். அவருடைய நீதியின் செங்கோல், அவருடைய ஆட்சியின் செங்கோல் நீதி உள்ளது. எபிரேயர் 1:8 பார்க்கிறோம். அவருடைய ஆட்சியுடைய செங்கோல் என்னைக்கு நீதி உள்ளதா இருக்கும். அந்த நீதியுள்ள செங்கோலுக்குள்ளார நம்ம வரணும். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். அப்படி உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். அடங்கி இருக்கிறதற்கு நாம தெரிந்திருந்தோம் என்றால் நிச்சயமாய் நமக்கு வெற்றி வாகை உண்டு. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பெற்ற வெற்றிகள் என்ன? அந்த வெற்றியோடு நான் ஒட்டிக்கும் பொழுது குறையுள்ள மனுஷனா, குறைவே இல்லாத தேவன் அவர், குறைவே இல்லாமல் வந்து அவர் ஜீவித்தார்.
அப்படிப்பட்ட தேவனோடு எப்படி ஒரு ராஜாவோட சேர்ந்து கொண்டு ராஜாவோடையே ஒட்டி கொண்டே அவருடைய அரண்மனைக்குள்ளார போய் அவருடைய அரண்மனை சுகங்களை எல்லாம் அனுபவிக்க ஒரு சாதாரண ஏழை குடிமகன் ஆசைப்படுவானோ, அதுபோல ராஜாதி ராஜாவோடு ஒட்டிக்கொண்டே நம்ம தைரியமாய் கிருபாசன தண்டையிலே செல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வெற்றி வீரராய் இருக்கிறார். அந்த வெற்றி வீரரை பக்கத்துல வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க நம்ம வாழ்க்கையில எல்லா தோல்வியும் மேற்கொள்ள முடியும். அதனால தான் இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல, இவை எல்லாவற்றிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட தான் நீங்க முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மாற முடியும். யாரு? நீங்களும் நானும். எப்படிப்பட்டவர்கள்? ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பாக்குறோம் பெலனற்றவர்கள், அக்கிரமக்காரர்கள். 8ஆம் வசனத்துல பாக்குறோம் பாவிகள். நம்ம பெலனற்றவர்கள், நம்ம அக்கிரமக்காரர்கள், பாவிகள் என்றாலும் நம்ம பேர்ல ஆண்டவர் இயேசு வைத்திருக்கிற நேசம் பெரியது. ஆமென். அவர் என்னை நேசிக்கிறார். உளமாற மனசார சொல்லி பாருங்க, எவ்வளவு பரவசம். பரிசுத்த தேவன் என்னை நேசிக்கிறார். கிருபையின் ஐஸ்வர்யவான் என்னை நேசிக்கிறார். மகிமையுள்ள தேவன் என்னை நேசிக்கிறார். தினம் சொல்லுங்களேன், வாய் திறந்து தினம் இத காலையில சொல்லி பாருங்க. என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என்னை அன்பு செய்கிறார். இந்த உலகத்தார் என்னை அன்பு செய்யவில்லை, பரவாயில்லை, என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அவருடைய நேசம் பெரிது. ஆமென். இந்த நேசத்தை அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சோம்னா உலகத்தார நேசத்தோட பார்ப்போம். ஆமென். இந்த நேசத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அவரோடு கூட நாம் ஜெயம் எடுப்போம். ஆமென். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 57வது வசனத்துல பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, அவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நீங்க தோல்வியோடு இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் நீங்க தோல்வியிலேயே உழன்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவினால நாங்க முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள். அதை விசுவாசிக்கும் பொழுதுதான். ஏன்னா 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல பாக்குறோம், தேவனால நம்ம பிறந்துட்டோம்னா நமக்கு கட்டாயம் ஜெயம்தான். அதை விசுவாசிச்சாதான் அது ஜெயமாய் மாறும். நீங்க யாரால பிறந்திருக்கிறீங்க? தொடர்ச்சியா தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிற இன்னும் எங்கெங்க வெற்றி அப்படின்னா நம்ம எங்க யாரால பிறந்திருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிக்கணும். தேவனால நீங்க பிறந்தீங்கன்னாக்க நீங்க கட்டாயமா உலகத்தை ஜெயிப்பீங்க. ஆமென். எந்த தோல்வியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கொஞ்ச காலம் இருக்கலாம், கொஞ்ச காலம். ஆண்டவர் இயேசுவை பாடுபடுத்துறதற்கு சத்துரு முயற்சி செய்தான். முதலாவதாக அவர் பெற்ற ஜெயம் மரணத்தின் மேலதான். முதல்ல எப்படியாவது அவரை பாடுகளுக்குள்ளார கொண்டு வந்துடணும், எப்படியாவது கஷ்டப்படுத்திடணும். அப்புறம் என்னுடைய ஏரியாவுக்கு அவரை வர வச்சிடணும். எப்படியாவது அவர் மரணத்தை சந்திச்சிட்டாருன்னா எல்லாம் சரியா போயிடும். இதுதான் அவனுடைய தொடர்ச்சியான பிளானா இருந்தது. தொடர்ச்சியா அவன் திட்டமிட்டு கொண்டே வந்தான். அந்த திட்டத்துல கடைசியில அவன் எங்க பயந்தான் தெரியுமா? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். சிலுவை சாவுகள் எல்லாவற்றிலும் அவர் அதிகமான பாடு, இந்த உலகத்துல எந்த மனுஷனும் அனுபவிக்காத பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்று கணக்கு போடுறதுலயே அவன் கவனம் இருந்தது. கடைசியில எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டிருந்தவர் வரிசையாய் சிலுவையிலே 7 ஒருவரி பிரசங்கங்கள் செய்து கொண்டு வருகிறார். அப்பத்தான் அவர் சொல்றாரு, முடிந்தது. இங்க இவனுடைய சந்தோஷத்துக்கு முடிவு வந்தது. அப்பத்தான் இவனுக்கு பயம். இதுவரைக்கும் ஏன் ஏரியாக்கு இவரை வர வச்சுட்டாக்க நிச்சயம் என்னுடைய வெற்றி என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் இப்போ இவனுக்கு கலக்கம் வருகிறது. இங்கே முதலாவதாக அவர் எல்லாவற்றையும் சரியாக பிதாவின் சித்தப்படி நிறைவேற்றி இருக்கிறார். அப்பதான் எங்கேயோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்று அப்போதுதான் அவனுடைய கணக்குல தப்பு வந்ததுன்னே புரிஞ்சுக்கிறான். இங்கே அதுக்குள்ளார ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறார். பாதாளத்தின் திறவுகோலை எடுக்கிறார். மரணத்தின் அதுவரைக்கும் முடிவு பெற முடியாத அவனுடைய கடைசி இலக்கு மரணம். யாரை பார்த்தாலும் அந்த மரணத்தை காட்டிதான் பயமுறுத்தி இருந்தான். அவனுடைய கடைசி வெற்றி என்றார் எல்லா கொடுமையும் கொடுத்து கடைசியில சாவுங்கிற பெரிய கொடுமையை கொடுத்து தான் எல்லாருக்கும் வேதனையை கொண்டு வருவான். அந்த வெற்றியை, அதுவரைக்கும் அவனுடைய வெற்றி கொண்டாட்டத்தை ஆண்டவர் இயேசு சுலபமா பறிச்சுட்டாரு. அதை பறிச்ச உடனே பரலோகத்து வாசல்கள் திறந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இங்க இருக்கிற சாவியும் பறிப்போச்சு, பரலோகத்துக்கு சாவியும் கிடைச்சாச்சு. இதன் பிறகு மரிக்கிற எல்லாருமே நிச்சயமாய் பரலோகத்திற்கு போவோம். பரலோக வாசல்கள். இப்ப நம்ம தைரியமா சொல்ல முடியும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. இந்த வெற்றி தாங்க முதல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்தார்.